ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் டிசிடி. ஸோ அடுத்த வீடியோ வந்து இப்போ டாக்ஸ் வந்து எல்லோரும் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஹோல்ட் பண்ணுறீங்க, அது இருக்கட்டும். இப்போ வந்து நியூ யூஸர் வரீங்க, இதுக்கு ஒரு ஆசை வந்துட்டு ஒரு ஏர்ன் பண்ணலாம், ஒரு கிரிப்டோக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸர் வந்துருப்பீங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் கீப்பர் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ அதை மெயினாக டவுன்லோட் பண்ணுவீங்க. டான் கீப்பர் அப்படின்ட்டு இருக்கும். டான் கீப்பர் டைப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ இந்த டான் கீப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் தேவைப்படும். எக்ஸ்சேஞ்சஸ்னால் அந்த ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அதில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா பைனான்ஸ், பைபிட் அந்தமாரி. பைனான்ஸ் கொடுத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து பாருங்கள், இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பைபிட்டு, அடுத்து பிட்ஜெட்னு இருக்கும், அதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிட்ஜெட் ஏஐஜி. ஓகே. ஸோ பிட்ஜெட் வேலட்னு இருக்கும், அடுத்து பிட்ஜெட்னு சொல்லி தனியாகவும் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பேசிக்ஸ் முடிஞ்சுட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் கிரிப்டோவில் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா இதான் முக்கியமாக தேவைப்படும். டான் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வந்து பாட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா பாட்டையும் சொல்லிட்டு போனேன் அப்படின்னா நிறைய எடுத்துக்குது, ரொம்ப அப்போ போகுது. அதனால் ஒன்றா ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மீம் ஃபீ பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கிட்ட வருது. ஸோ இப்போ ஆகஸ்ட் எண்டில் நம்ம இருக்கோம். இன்னும் 1 மந்த் இருக்குது. 1 மந்த் நல்லா பண்ணிவிடுவாங்க, ஓரளவு ப்ராஃபிட் பார்க்கலாம் நியூ யூஸர்ஸாக தான். ஸோ ஓல்டு யூஸர் பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நீங்கள் முடிஞ்சாலும் நல்லா சீரியஸாக பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவு எடுத்துடலாம். ப்ராஃபிட் 1K மேலாச்சு எடுக்கலாம். ஸோ நம்ம மியூசிக்குள்ளே பார்க்கலாம். மியூசி எப்படி பண்ணுறது, என்னென்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏர்ட்ராப்போட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஐடி. ஸோ நான் லெவல் 7ல் இருக்கேன். ஸோ இவ்வளோ காயின் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது ஒழுங்காக. ஸோ அதனால் நான் இன்னொரு ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு ஐடி எடுத்துகிட்டு இன்னொரு டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நான் மியூஃபி போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, உள்ளே போயாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த மான்ஸ்டர். ஸோ லெவல் 1ல் இருக்குது. ஸோ லைஃப் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதோட லிங்க் வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன், எல்லாம் ஜாயின் பண்ணி அதில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதான் கைஸ். இப்போ வந்து இதில் வந்து எது மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த லெவல் இருக்குது பாருங்கள், இதான் மெயினு. ஸோ லெவல் பார்த்திங்கன்னா இது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அதுமாரி 13 லெவல் 14 லெவல் கிட்ட வரும். ஸோ பார்த்தீங்கன்னா லைஃப் பாருங்கள், இவ்வளோ லைஃப் இருக்குது. இது கொஞ்சம் காட்டிக்கிறேன். ஸோ இதான் கைஸ். ஸோ இந்த லெவல் வந்து இம்பார்ட்டன்ட். உங்களால் எவ்வளோ முடியுமோ ஏற்றி வைங்க. ஒரு 3 லெவல் மேலே ஏற்றி வைங்க. இப்போதைக்கு என்னால் சொல்ல முடிஞ்சது என்னென்னா ஒரு 5 லெவல் மேலே ஏற்றி வச்சுருங்க. 5, 6 மேலே ஏற்றி வச்சுருங்க. எப்படியாச்சும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாச்சும் ஏற்றி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த காயினை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அதாவது செலவு பண்ணுறீங்க அந்த பூஸ்டருக்கு, இந்த டேப் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து காயின் சேர்த்து வைங்க. ஃபுல்லாக அப்படியே ஜீரோன்னு ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேப் பாட்டன் இருக்கா, இது வந்து உடனே கிடைக்காது. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னு இருக்கா 37 டாஸ்க் போல் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு ஷேர் ஆன் ஸ்டோர் டெலகிராம்னு இருக்கா, இது வந்து ப்ரீமியம் யூஸரால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ப்ரீமியம் யூஸர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் நான் போடல, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ப்ரீமியம் யூஸர் வந்து இப்படி கொடுத்து அவங்க ஷேர் பண்ணி ஸ்டோரியில் போட்டு அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இதில் போடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீஃபி கேம்பேஜின்னு இருக்குல்ல, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி அவங்க சின்ன டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ட்விட்டரில். ஸோ அப்படின்னு டாஸ்க் இருக்கும். டிக்டாக் பண்ண முடியுமான்னு தெரில, ஏன்னா நம்ம ஒரு பேன், அதனால் வராது. ஸோ அதை விட்ருங்க. பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், விபிஎன் போட்டு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்படின்னா விட்ருங்க. இதெல்லாம் ஈஸி தான், உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ டெலகிராம் சேனல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறோம்மா. கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துடும். நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ கொடுக்குறேண்ணா. செக் டெஸ்ட் எஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூடியூப் அதுமாரி ஃபாலோ பண்ணி போடுங்க, சும்மா கொடுக்காதீங்க. ஓகே, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ பார்க்குறது மூலயமா ப்ரோமோ எடுக்கலாம், வாட்ச் வீடியோ. ஸோ இந்தமாரி 14-13 டைம் ஓடும்.
இந்த டைம் முடிஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். 7-6. ஓகே கைஸ், இப்போ டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள், ப்ரோமோ வீடியோ டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த பாயிண்ட் வந்துடும். இதேமாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், யூடியூப் வீடியோஸ் இருக்கும், இதையும் நம்ம பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் வீடியோக்குள்ளே போயிடுச்சா, ஸோ கொஞ்ச நேரம் பாருங்கள். Shaving discomfort? ஸோ இந்த ஆடு வந்து இதை பார்த்து உடனே வெளில வராதிங்க. My Gillette Mark 3 has 3 facial adaptive blades that give a shave so comfortable it feels like floating. ஸோ வச்சுக்கோங்க. Gillette Mark 3, zero effort shaving. ஸோ முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். ஸோ ஓட்டி I was just a frail papega, barely held together by more braces than a பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுங்க. இதில் வந்து அவங்க கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். அது வந்து இந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். இது இருக்குது பாருங்கள், இதில் கொடுத்துருவாங்க ஆன்சர் எல்லாம். இதில் போட்டு பண்ணிக்கலாம், பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து இந்தமாரி டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்து பாட் டாஸ்க்காக இருக்கான்னு பார்க்குறேன் நான். ஸோ ஜான் கேட்ஸ் கம்யூனிட்டி இருக்கா, அதை கிளிக் பண்ணுறானா, அந்த கேட்ஸ்னு ஒரு பாட் இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு பாயிண்ட்ஸ் தருவாங்க. கேட்ஸ் இப்போ ஓப்பன் ஆகுதா, ஸோ அரௌண்ட் 1K கிட்ட வருது. டாஸ்க் முடிக்கல. ஸோ ஓகே, கேன்சல் பண்ணிட்டு இப்போ போய்க்கலாம். இப்போ செக் டாஸ்க் கொடுத்துட்டு எஸ் கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட பாயிண்ட்டே வந்து ஏறிடும், எனக்கு ஏறிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த பாட் பார்த்துலாம். டேப் பாட் அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த டேப் பாட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கிறப்ப அந்த டைமில் வந்து இது தானாக வந்து இந்தமாரி போயிட்டுருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப் வந்து குறைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணுற மாரி வரும். நீங்கள் இதை வந்து உடனே வாங்க முடியாது. இந்த டாஸ்க் பண்ணுறது, இந்த கீழே ஏன்ருக்குல, இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் 2 டாஸ்க்கு அந்த காயினை வச்சு வாங்கிக்கணும். ஸோ வாங்கிட்டு அதை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. டேமேஜ், எனர்ஜி கெப்பாசிட்டி, ரீசார்ஜ் ஸ்பீடு. ஸோ டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணுறது இருக்குல்ல, இது அப்படி கிளிக் பண்ணுறோம் 3000. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒரு டேமேஜ் லெவலில் என்ன பண்ணுறோன்னா 4000. இப்போ அடுத்து எனர்ஜி கெப்பாசிட்டி என்ன இருக்கா, நான் கொடுக்குறேண்ணா. ஸோ ஆல்ரெடி 1498 சரி கீழே இருக்குது பாருங்கள், 2500 இருக்கா. ஸோ நான் இப்போ திரும்ப கொடுத்து ஒரு எனர்ஜி கெப்பாசிட்டி பை பண்ணுறேண்ணா. ஸோ இப்போ 3000 வந்துருச்சா. இப்போ வந்து அடுத்தது வந்து ரீசார்ஜிங் ஸ்பீடுன்னு இருக்கும். இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் கையால் டேப் பண்ணுறீங்களா, இப்படி டேப் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் குறையுது பாருங்கள். ஸோ அது டக்கு ரீசார்ஜ் ஆகுப்பாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ரீசார்ஜிங் அப்படின்னு ஒன்று, இது ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதாங்க இந்த செக்ஷன் அப்கிரேட்ஸ் முடிஞ்சுட்டு இப்போ டர்போ ரீசார்ஜ் பார்க்கலாம். இந்த ரீசார்ஜ் வந்து பெர் டேக்கு 3 தருவாங்க. அதேமாதிரி டர்போவும் பெர் டேக்கு 3 தருவாங்க. இப்போ வந்து இந்த ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது குறைஞ்சிட்டுன்னா இப்போ கம்மியாக தானே இருக்குது, 1K 1.4K கிட்ட இருக்கா. நான் சும்மா பை பண்ணி காட்டுறேன். அந்த இதை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக 0 ஆக்கிட்டு, இதை 0 ஆக்கிட்டு கொடுத்து பாருங்கள். இந்தமாரி 1Kல வச்சுட்டு கொடுக்காதீங்க, உங்களுக்கு லாஸ் தான். இப்போ நான் சும்மா உங்களுக்காண்டி போட்டு காட்டுறேன். ஸோ கொடுத்துட்டேண்ணா. ஸோ கொடுத்தோன்னே ஃபுல் ஆகிட்டு பாருங்கள். ஸோ திரும்ப இதுமாதிரி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த டர்போ அப்படின்னு இருக்குல்ல, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்போவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கிளிக் பூஸ்ட்னு இருக்கா, இந்த பாட்டன் மேலே இருக்கும், அதை அப்படியே தொடுங்க. தொட்டோன்னே தொட்டுகிட்டே இருங்க, கிளாஸ் பிரேக் ஆகிடும். சாரி. ஸோ இப்படியே தொட்டுகிட்டே வந்தீங்கன்னா 40 அதுமாரி காட்டும். ஓகேங்களா, கஷ்டம் பாருங்க காட்டுதுங்க. பாட்டே காண போயிட்டு. ஸோ நான் லெவலப் ஆனதுனால இந்தமாரி காட்டிகிட்டு வேறு பிளாக்காக. ஸோ அந்தமாரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நின்றுருக்கு. ஸ்பின் கொடுத்தீங்கன்னா 5 ஸ்பின் அவைலபிள். நெக்ஸ்ட்டு 5 ஸ்பின், அது 5 ஹவர்ஸ்க்கும் 5 தருவான் அவன். ஸோ அவன் தான் கொடுப்பான். ஸோ அவன் டெப்பால் பண்ணி ஒரு ஸ்பின்னை கீழே டைம் காட்டும், அதை ஸ்பின் கொடுத்துருங்க. ஸ்பின் கொடுத்தீங்கன்னா அது பட்டிக்கே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு வாட்டி அதாவது இந்த காயின் 1 வந்ததுன்னா சம் கிடைக்கும், 2 வந்துச்சுன்னா சம் கிடைக்கும், 3 வந்துச்சுன்னா டபுள் அங்கே கிடச்சிட்டா.
ஸோ அந்தமாரி கிடச்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் மாதிரி இருக்குல்ல, இது கிடச்சினா அந்த மான்ஸ்டரோட லைஃப் குறையும். ஸோ எனக்கு குறைஞ்சிட்டு ஒரு வாட்டி காயின் 2 ட்ரிபிளாக எடுத்தேன் காயின். அதுக்கப்புறம் ட்ரிபிளாக வந்து அந்த அந்த மான்ஸ்டரோட லைஃப் வந்துச்சு. இதுக்கப்புறம் ஸ்பின் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 hours கழிச்சு 5 ஸ்பின் வரும். ஸோ லைவாக உங்களுக்கு வந்து அந்த பாட்டை வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த லெவலில் தான் போகணும். கண்டினியூ பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து செகண்ட் லெவல். இந்த செகண்ட் லெவலில் வந்து நான் சொன்ன மாரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ கொஞ்சம் லைஃப் ஏறிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாரி அப்படியே பண்ணிவிட்டு வாங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா ஸ்பின்னும் கொஞ்சம் கிடைக்கும், அதுமாரி அந்த காயினும் கொஞ்சம் கிடைக்கும். அதுமாரி பண்ணிவிட்டு வாங்க எல்லா டாஸ்க்கும். அவ்வளோதான் கைஸ். மீம் ஃபீ இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு வாங்க. அந்த அக்டோபர் அப்போ ஒரு டேட்டில் வந்து லிஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து லிஸ்டிங் வரப்போ இந்தமாரி பாயிண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த காயின்ஸ் வச்சு அவன் வந்து ஒரு டோக்கன் உங்களுக்கு ஏற்ற மாரி கொடுப்பான். அந்த டோக்கன் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து செல் ஆர் பை பண்ணுற மாரி வரும். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வாட்டி பேசலாம். ஸோ இது ரொம்ப பக்காக இருக்குது. என்னால் எதுவும் பண்ண முடியல அவ்வளோவா. ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு நான் பார்க்கலாம். பை கைஸ். தேங்க்யூ ஆல்.